எல்லா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. பனைமரம் நம் மண்ணின் உயிர்நாடியாக வளரும் மரம். இது தமிழகத்தின் மாநில மரமாகும். பனைமரத்தின் அத்தனை பகுதிகளும் பயன்களை அள்ளித் தருவதால் இதனை கற்பகத்தரு என்று சொல்லுவார்கள். பனை மரங்கள் வீடு கட்டும் வாரையாக பயன்படும். அதிலிருந்து கல் தயாராகிறது. கல்லிலிருந்து தயாரிக்கப்படும் கருப்பட்டி மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது. பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்டால் அத்தனை சுவையாக இருக்கும். அதன் கிளைகளில் பலவித பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். படல் கட்ட, வீட்டுக்கூரை வேய, கூடை முதல் குழந்தைகள் விளையாடும் பொருட்கள் வரை அத்தனை பொருட்களை அதிலிருந்து உற்பத்தி செய்ய முடியும். அதிலேயும் இந்த பனங்கிழங்கு இருக்கு பாருங்க, அந்த பனங்கிழங்குல அத்தனை சத்து இருக்குதான். குளிர்ச்சி தன்மை உடையது, மலச்சிக்கலை போக்கும், உடலுக்கு வலு சேர்க்கும். இதனை வேக வைத்து சிறு சிறு துண்டுகளாக்கி காய வைத்து கருப்பட்டி சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்டால் இரும்பு சத்து கிடைக்கும். இதனுடன் தேங்காய்பால் சேர்த்து சாப்பிட்டால் உடல் உறுப்புகள் பலம் பெறும், கர்ப்பப்பை பலமடையும். சர்க்கரை பாதிப்பு உள்ளவர்கள், வயிறு மற்றும் சிறுநீர் பாதிப்பு உள்ளவர்கள் இந்த மாவை உணவில் போட்டு பிசைந்து சாப்பிட்டு வர நல்ல பலன்கள் தெரியும். நுங்கு பழமாக மாறும். இந்த பழத்தை 3ஆக பிரித்து வெயிலில் காய வைத்து மணலில் நட்டு தண்ணீர் ஊற்றி வர இது முளைக்க ஆரம்பிக்கும். 3 மாதத்தில் தோண்டி பார்த்தால் பனங்கிழங்கு தயாராகி இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக பனைமரங்கள் கிடைக்கும். நாம் சாலைகள் போகும்போது ரோட்டு ஓரமாக கட்டு கட்டாக பனங்கிழங்கை வச்சுட்டு விற்பாங்க. 20 ரூபாய்க்கு 5 கிழங்கு தருவாங்க. சீப்பாக கிடைக்கிறதுனாலேயே அதனோட மகிமை நிறைய பேருக்கு தெரியலை.